வணக்கம். ஜோதிட சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, இணையக்கூடாத ராசிகள் இணைந்தால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு தருமா பற்றி பார்க்கலாங்க. இப்போ திருமண வரன் பார்க்குறோம், அவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா ராசி பொருத்தம் அப்படின்னு பார்ப்போம். இவங்க பொண்ணு பிறந்த ராசிக்கோ அல்லது பையன் பிறந்த ராசிக்கோ அது எத்தனாவது ராசியாக வருது அப்படின்னு. ஆனால் ஒரு சில அமைப்பில் பாருங்கள், அது திருமண பொருத்தம் ராசி பொருத்தம் பார்க்கும்போது இணைக்கக்கூடாத ராசிகள் அப்படின்னு இருக்கு. இப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசி இணைக்கக்கூடாது அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், அவங்களுக்கு இப்போ மேச ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கன்னி ராசியை இணைக்கக்கூடாது. அது என்ன காரணம் அப்படின்னு எடுத்துட்டா, மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு பாருங்க, அதோட அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துட்டா செவ்வாய் பகவான் ஆவார். இப்போ கன்னி ராசிக்கு அப்படின்னு எடுத்துட்டா புதன் பகவான் ஆவார். இங்க சஷ்டாசக அமைப்பு வர்றதுனால இந்த இரு கிரகங்களே பகை கிரகங்களாக வரக்கூடிய அமைப்பு 6-8 இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது திருமணத்துக்கு போது சேர்க்கக்கூடாது, இணைக்கக்கூடாது. இணைத்தால் திருமண வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒருவருடைய எண்ண ஓட்டம் இன்னொருக்கு வித்தியாசமா இருக்கும். கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிற மனோநிலையை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லைங்களா, இது பகை கிரகமாக வரும்போது அது கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இது ராசி பொருத்தம் முக்கியத்துவத்தை தரக்கூடிய அமைப்பு. சரிங்களா. இப்போ மேச ராசிக்கு கன்னி ராசியை இணைக்க கூடாது. அடுத்தது ரிஷப ராசியாக வரும்போது தனுசு ராசியை இணைக்க கூடாது. ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானும் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானும் பகை கிரகமாக வரும்போது இணைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மிதுன ராசிக்கு விருச்சிக ராசியை இணைக்க கூடாது. இங்கேயும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இணைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கடக ராசிக்கு கும்ப ராசியை இணைக்கக்கூடாது. கடக ராசிக்கு அதிபதி யாரு? சந்திர பகவான் ஆவார். அது ஒளி கிரகம் அப்படிங்கிறதுனால கும்ப ராசி அப்படிங்கிறது சனி பகவான் ஆவார். சனி பகவான் இருள் கிரகம் அப்படிங்கிறதுனால இது சஷ்டாசக அமைப்பும் வர்றதுனால பகை கிரகம் ஒளி இருள் கிரகம் கலந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது பகை தன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கடக ராசியில பிறந்தவங்களுக்கு கும்ப ராசியை இணைக்க கூடாது. அந்த காரணத்தினாலதான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா. அடுத்தது சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா மகர ராசியை இணைக்க கூடாது. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானும் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானும் ஒளி கிரகம் இருள் கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பகை கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வர்றதுனால சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு மகர ராசியை இணைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது கன்னியா ராசியில பிறந்தவங்களுக்கும் மேச ராசியை இணைக்க கூடாது. பகை கிரகமாக வரக்கூடிய அமைப்பு சஷ்டாசக அமைப்பு அப்படிங்கிறதுனால, ஏன்னா கன்னி ராசிக்கு புதன் பகவான் அதிபதி, மேச ராசிக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால இருவருமே பகை கிரகம் சஷ்டாசக அமைப்பு, அதனால இணைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டானா துலா ராசியில பிறந்தவங்களுக்கு மீன ராசியை இணைக்கக்கூடாது. இங்க மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானும் துலா ராசிக்கு சுக்கிர பகவானும் பகை கிரகமாக வர்றதுனால இது சஷ்டாசக அமைப்பு இருக்கிறதுனால இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது விருச்சக ராசிக்கும் மிதுன ராசியை இணைக்கக்கூடாது. பகை கிரகமாக வர்றதுனால இது விருச்சக ராசிக்கு செவ்வாய் பகவானும் மிதுன ராசிக்கு புதன் பகவானும் வர்றதுனால பகை கிரகம் சஷ்டாசக அமைப்பு இருக்கிறதுனால இந்த இரு ராசியும் இணைக்க கூடாது அப்படின்னு இந்த காரணத்தினாலதான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மகர ராசிக்கு மகர ராசிக்கு சிம்ம ராசியை இணைக்க கூடாது. இங்க மகர ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மகர ராசிக்கு சனி பகவானும் சிம்ம ராசிக்கு சூரிய பகவானும் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு பகை கிரகங்கள் சஷ்டாசக அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த இரு மகர ராசிக்கு கும்ப ராசியை, அதாவது மகர ராசிக்கு சிம்ம ராசியை இணைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு பாருங்க, கடக ராசியை இணைக்க கூடாது. இங்கேயும் கடக ராசி பாருங்க சந்திர பகவானாக வராரு. கும்ப ராசிக்கு சனி பகவானா வரக்கூடிய அமைப்பு. அப்படியே சனி பகவான் இருள் கிரகம், கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஒளி கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு கடக ராசியை இணைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மீன ராசிக்கு பாருங்க துலா ராசியை இணைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா. மீன ராசிக்கு குரு பகவானும் துலா ராசிக்கும் சுக்கிர பகவானும் பகை கிரகங்கள் சஷ்டாசக அமைப்பு வர்றதுனால இணைக்க கூடாது. இப்போ இந்த ராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்க
திருமணம் வரன் பார்க்கும்போது சஷ்டாசக அமைப்பு இருந்தாலும் அனுகூல சஷ்டாசகமாக இருக்கும்போது நட்பு கிரகமாக வரும்போது வந்து இணைக்கலாம், பகை கிரகமாக வரும்போது இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி இணைக்கும் போது அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள், பாதிப்புகள், கருத்து வேறுபாடுகள், ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா ராசி அதிபதிகள் வந்து சஷ்டாசகமாகவும் இருக்காங்க, இருவருமே வந்து பகை கிரகமாகவும் வர்றதுனால இந்த மாதிரி கிரக அமைப்பு பகை கிரகமாக வரும்போது இந்த ராசிக்கெல்லாம் இந்த ராசியை இணைக்க வேண்டாம், அது பிரச்சனை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம ஜோதிட அமைப்பில் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது இதனால தான் அவங்க சேர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இணைக்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பில் இந்த ராசிக்கெல்லாம் இந்த ராசியை இணைக்கக்கூடாது அப்படின்னு இதுக்கு மேற்கொண்டு நம்ம திருமண பொருத்தத்துல பார்க்கறது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும், அடுத்தது கட்ட பொருத்தம் பார்க்கணும், அதுக்கு அடுத்தது அடுத்து வரக்கூடிய திசைகள்லாம் எப்படி இருக்கு, குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு, கலஸ்திரஸ்தானம் எப்படி இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம எடுத்து சீர்தூக்கி பார்த்தா மட்டும்தான் திருமணத்தை நம்ம நிர்ணயம் பண்ணணும், பொண்ணுக்கோ பையனுக்கோ. சரிங்களா? இப்போ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசிக்கெல்லாம் இந்த ராசிகளை இணைக்கக்கூடாது, இணைத்தால் பிரச்சனை பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.